அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா மசாயில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாரா அகாடமியில் ஆரி கிளாஸ், டெய்லரிங் கிளாஸ் ப்ளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த 3 கிளாஸோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களோ இன்ஷால்லா ஜாயின் ஆகிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் பார்த்தோம் அப்படின்னா தொழுகை முறை. ஸோ தொழுகையில் வந்து நிறையா வேறுபாடுகள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. பெண்கள் தொழுகை, ஆண்கள் தொழுகைன்னு சொல்லிட்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் பெண்கள் தொழுகை, ஆண்கள் தொழுகை அப்படிங்கிற முறை ஒன்று கிடையவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த முறையை காட்டி கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர ஆண்கள் முறை இது, பெண்கள் தொழுகை முறை இது அப்படிங்கிறது வேறுபாடு கிடையாது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேருக்கும் பொதுவான தொழுகை முறையை தான் என்ன பண்ணியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, அறிவிப்பாளர் மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நமக்கு தொழுகையை காட்டி கொடுத்துருக்காங்களோ அதன் முறைப்படி தான் ஆண்களாக இருந்தாலுமே சரி பெண்களாக இருந்தாலுமே சரி நம்ம தொழுகணும். ஆண்கள் தொழுகை முறை, பெண்கள் தொழுகை முறை அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. இது புகாரிலே இடம்பெற்றுள்ள ஹதீஸ். இப்போது தொழுகை முறையை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும். முதன்முறையாக நம்ம என்ன பண்ணணும், போய் உடு செய்கிறோம். அதுக்கப்புறம் கிப்லாவின் திசையை முன்னோக்கி நம்ம நிற்கிறோம், நியத் வைக்கிறோம். நியத் வந்து மனதளவில் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். வாயால் மொழியக்கூடாது, வாயால் சொல்லக்கூடாது எந்த சொற்களையும். மனதளவில் நீங்கள் நினைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு லுஹருடைய ஃபர் 4 ரக்காத் அல்லாஹ்க்காக தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதால் நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன நினைக்கணுமே தவிர வாயால் மொழியக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா தக்பீர் சொல்கிறது. தொழுகையை பொறுத்தவரையும் வந்து ஒரு சில தொழுகை வந்து 2 ரக்காயத்து இருக்கும், ஒரு சில தொழுகை வந்து 4 ரக்காயத்து இருக்கும். ரக்காயத்துனா எண்ணிக்கை, ஓகேங்களா. 4 ரக்காயத்து இருக்கும், ஒரு சில தொழுகை 3 ரக்காயத்து தான் இருக்கும். இந்த மாதிரி மாறுபடும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம 4 ரக்காயத்துக்கான தொழுகை முறையை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம், தொழுகையில் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு தக்பீர் சொல்லுவோம். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், தொழுகையை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. தொழுகையோட திறவுகோள் வந்து எதுனா சுத்தம், ஓகேங்களா. எப்படி சொர்க்கத்துடைய திறவுகோள் வந்து தொழுகையாக இருக்கும், அதுமாதிரி தொழுகையோட திறவுகோள் வந்து சுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய துவக்கம் எதுவாக இருக்குன்னா தக்பீர், அதாவது அல்லாஹு அக்பர்னு தொடங்குறோம் இல்லைங்களா, அதுதான் அதோடைய ஸ்டார்டிங்காக இருக்குது. ஸோ தொழுகையோட துவக்கம்னாலே தக்பீர் தான். அதோடைய முடிவு, தொழுகையோட முடிவு வந்து தஸ்லீம்னு சொல்லுவாங்க. அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தொழுகையை முடிச்சிருவோம் இல்லைங்களா. ஸோ அது பேர் தஸ்லீம்னு சொல்கிறாங்க. இது அறிவிப்பாளர் வந்து அலி ரலி, நூல் திர்மிதி, அபுதாவுத், இப்னு மாஜா, அஹ்மதுலாம் இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், தொழுகையின் திசை வந்து என்னென்னா கிப்லா தான். ஒருவேளை திசை தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம்னா, நீங்கள் எந்த திசையில் வேணாலும் என்ன பண்ணலாம், தொழுதுக்கலாம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு திசையே தெரியல, உங்களுக்கு திசை காட்டக்கூடிய கருவியும் உங்கள்கிட்ட இல்லை, ஸோ ஃபோனில் எந்த மாதிரியான ஆப்பும் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு திசையே தெரியல, எது காபத்துள்ள சைடு எது மேற்கு திசை அப்படிங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எந்த திசையில் வேணாலும் தொழுதுக்கலாம், ஓகேங்களா. 2வது அத்தியாயம் 286 வந்து எந்த ஒரு மனிதரையும் அவனது சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், ஓகேங்களா. அப்போது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு எந்த திசை கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த திசையில் தொழுதுக்கலாம், அதாவது மேற்கு திசை தெரியாத பட்சத்தில், ஓகேங்களா. அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 115வது வசனத்தில் கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியது, நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வின் முகம் உள்ளது, அல்லாஹ் தாராளமானவன் அறிந்தவன், ஓகேங்களா. ஒன்று கிழக்கு சைடு இல்லை மேற்கு சைடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தெரியல. ஆனால் முக்கால்வாசி நம்ம தொழுகைக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேற்கு திசையை தான் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. அது தெரியாத விதத்தில், மேற்கு திசை தெரியாத பட்சத்தில் நீங்கள் எந்த திசையில் வேணாலும் தொழுதுக்கலாம். ஒருவேளை நீங்கள் திசை காட்டக்கூடிய கருவி இருந்து நீங்கள் வேறு திசையில் தொழுகிறது கூடாது. திசை காட்டும் கருவி இல்லை, உங்களுக்கு எந்த திசைனும் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த திசையில் வேணாலும் தொழுதுக்கலாம். அடுத்தது பார்வை எங்கே இருக்கணும். இப்போ தக்பீர் கட்டுறோம், நெஞ்சின் மீது கை வைக்கிறோம், நம்முடைய பார்வை எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். நம்முடைய பார்வையை வந்து எப்போதுமே என்னன்னா
நீங்கள் எங்கே சஜ்ஜா செய்கிறீங்களோ அந்த இடத்துல பார்க்குறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. இப்படி முன்னாடி பார்க்குறது, பின்னாடி பார்க்குறது, இந்த சைடுலலாம் பார்க்குறது, வானத்தை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா முன்னொரு காலத்தில் வந்து வானத்தை பார்த்துட்டே தொழுதுருக்காங்க. அதுக்கான ஹதீஸ் பார்த்துடலாம். அனஸ் அலி அறிவிக்கிறாங்க, புகாரிலும் முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு, தொழும்போது தங்கள் பார்வைகளை வானத்தின் பக்கம் உயர்த்துவோருக்கு என்ன நேர்ந்து விட்டது, இதை தவிர்த்து கொள்ள வேண்டும், இல்லையெனில் அவர்களின் பார்வைகள் பறிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸு, தொழுகையில் திரும்பி பார்ப்பது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் கேட்டேன். ஒரு அடியானுடைய தொழுகையை ஷைத்தான் இதன் மூலம் என்ன பண்ணான், பறித்து செல்கிறான். நீங்கள் இப்படி அங்கங்கும் பார்க்குறப்போ நம்ம தொழுகையோட கவனம் சிதறுது. அப்போ அது மூலமா ஷைத்தான் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா உங்களுடைய தொழுகையை என்ன பண்ணிடுறான், பறிச்சுட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது அறிவிப்பாளர் வந்து ஆயிஷா அலி அவங்க அறிவிக்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தக்பீர் தஹ்ரீமா, அதாவது அல்லாஹு அக்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். தக்பீர் அப்படின்னா நன்மைன்னு சொல்கிறாங்களாம். தஹ்ரீம் அப்படின்னா தடை செய்தல் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தமாக இருக்குது. தக்பீர் தஹ்ரீமா அப்படின்னா தக்பீர்னா நன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். தஹ்ரீமா அப்படின்னா தடை செய்தல். அதாவது நீங்கள் தக்பீர் சொல்லிட்டாங்க, இப்போ அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டாங்கனாலே, அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு தோளின் மேலே இப்படி கைகளை உயர்த்திட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடணும், நீங்கள் பேசக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் சாப்பிடக்கூடாது. டேரெக்டாக நம்ம தொழுகைக்கு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா அலி, நூல் புகாரிலும் முஸ்லீம்ல இடம் பெற்றிருக்கு, நீ தொழுகைக்கு தயாரானால் முழுமையாக உழுச்சை, பின்னர் கிப்லாவை முன்னோக்கு, பின் தக்பீர் கூறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஃபர்ஸ்ட் கிப்லாவை முன்னோக்குறோம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து உழு செய்யணும், அதுக்கப்புறம் கிப்லாவை திசையை முன்னோக்குறோம், அதுக்கப்புறம் தக்பீர் சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தொழுதுகிட்டே இருக்கிறப்போ தும்மா வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தும்முன பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். பட் அதுக்கு அனுமதி இருக்கு, சொல்லலாம். ஆனால் இப்போ ஒருத்தவங்க தொழுகையில் தும்முறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க, உடனே பதில் சொல்கிறீங்கன்னா பதில் சொல்லக்கூடாது. நீங்களும் சரி உங்கள் ஃப்ரெண்டும் நீங்கள் தொழுகையில் நிற்கிறப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து தும்மிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் அதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணக்கூடாது, தும்மியவருக்கு பதில் சொல்லணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் தொழுகையில் இருக்கீங்கிறப்போ தொழுகையில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கான ஹதீஸ் பார்த்தோன்னா முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுதுட்டு இருந்தேன். அப்போது மக்களில் ஒருத்தர் வந்து தும்முனாரு, உடனே நான் வந்து எர்ஹமுக்கல்லாஹ், அதான் இப்படி அல்ஹம்துலில்லாஹ்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா எர்ஹமுக்கல்லாஹ்னு பதில் சொல்லணும். ஆனால் தொழுகையில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒருத்தவர் வந்து தொழுதுட்டே இருக்கும்போது மக்களில் ஒருத்தவர் தும்மிட்டாரு, நான் உடனே எர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவானாக அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுமொழி சொல்லிட்டேன், ஆன்சர் பண்ணிட்டேன். உடனே மக்கள் வந்து என்னை வெறிச்சு பார்த்தாங்க. நான் வந்து நீங்கள் என்னை இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு மக்கள் வந்து பதில்லாம் யாருமே சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க, கையால் தொடைகளை என்ன பண்ணுறாங்க, தட்டுறாங்க, செய்கை செய்கிறாங்களாம், தொழுதுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நினச்சிக்கிட்டேன், ஸோ அவங்க என்னை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அமைதியாகிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொழுது முடிச்ச பிறகு என் தாயும் நபி அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் பின்வருமாறு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீ என்ன பண்ணுது, அந்த நபர் சொல்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அழகிய முறையில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரை நான் பார்த்ததே இல்லை. நபி அவங்க அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்க இந்த மாதிரி செஞ்சதுக்காக என்னை அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை, என்னை கண்டிக்கவும் இல்லை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தொழுகை வந்து மக்களுடைய பேச்சுக்கு கரெக்டான டைம் கிடையாது. இந்த தொழுகை டைமில் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசுகிறது வந்து கரெக்டான டைம் கிடையாது. தொழுகைங்கிறது இறைவன்கிட்ட வந்து துதிக்கிறதும் பெருமைப்படுத்துறது தான், குர்ஆன் ஓதுவது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது தொழுகைங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா, இறைவனை துதிப்பதும் பெருமைப்படுத்துவதும் குர்ஆனை ஓதுவதும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, கைகளை உயர்த்தணும். ஓகேங்களா? அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லிட்டு கைகளை உயர்த்துவோம் இல்லைங்களா? அது என்ன மாதிரி உயர்த்தணும் அப்படின்னா, ஒன்று தோள்பட்டை வரையும் உயர்த்தணும். ஓகேங்களா? தோள்பட்டை வரையும் உயர்த்தணும், இல்லைனாக்கா இந்த காது ஓரத்துக்கிட்ட காது வரையும் உயர்த்தணும். அதை தாண்டி சில பேர் இன்னும் சும்மா இப்படி, சில பேர் வந்து தோள்பட்டை வரையும் உயர்த்துவாங்க, சும்மா லைட்டாக அப்படி என்னமோ சொல்கிறது, முழுமையாக உயர்த்தாமல் அறகுறையாக உயர்த்துவாங்க. அதுக்கான ஹதீஸ் பார்த்தலாம். முஆவியார் அலி, நூல் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு, தக்பீர் தஹ்ரீமாவை கூறும்போது இரு கைகளையும் காதின் கீழ்ப்பகுதி வரையோ அல்லது தோல் பூஜம் வரையோ உயர்த்த வேண்டும். அவ்வாறு உயர்த்தும் போது கை விரல்களை மடக்காமல் வைக்க வேண்டும். உள்ளங்கை கிப்லாவை நோக்கி இருக்க வேண்டும். நீங்கள் இப்படி கைகளை உயர்த்தும் போது தோல் பூஜம் வரையும் நீங்கள் கைகளை உயர்த்துறீங்க அப்படின்னா உங்களுடைய கை உள்ளங்கை வந்து எங்கே இருக்கணும், கிப்லாவின் திசையை பார்த்துருக்கணும். நல்லா கைகளை என்ன பண்ணியிருக்கணும், விரிச்சிருக்கணும். ஓகேங்களா?
ஸோ நபி அவங்க 2 முறையும் பண்ணியிருக்காங்க தக்பீர். ஒன்று வந்து 2 காதோடைய கீழ்ப்பகுதி வரையும் உயர்த்திருக்காங்க கைகளை, இல்லைனாக்கா 2 தோல் பூஜ்ஜத்தின் அளவு வரையும் என்ன பண்ணியிருக்காங்க, உயர்த்திருக்காங்க. ஸோ 2 விதமாக பண்ணலாம். ஓகேங்களா, அதை தாண்டி புதுசாக புது விதமாக பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து நெஞ்சின் மீது கை கட்டுதல். அடுத்தது வந்து என்னது, நெஞ்சின் மீது கை கட்டுதல். அஹ்மதுல இடம்பெற்றிருக்கு. தக்பீர் சொல்லி கையை உயர்த்திய பிறகு 2 கைகளையும் நெஞ்சின் மீது கட்டிக்கொள்ள வேண்டும். நெஞ்சின் மீது இடது கையையும் அதன் மீது வலது கையையும் வைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் சலாம் கூறும்போது தமது வலது புறமும் இடது புறமும் திரும்பியதை நான் பார்த்தேன். அது என்ன சொல்றாங்களா, நம்மளுடைய கைகள் எங்க இருக்குன்னா நெஞ்சின் மீது தான் இருக்கணும். ஒரு சில ஆண்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வயிற்றுக்கிட்ட கட்டுவாங்க, நெஞ்சுக்கு கீழே கட்டுவாங்க. இன்னொரு சில பேர் வந்து வேறு விதமாக கூட கட்டுவாங்க. ஆனால் நம்மளுடைய கை எங்கே இருக்குன்னா நெஞ்சின் மீது இருக்கணும். ஓகேங்களா, இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, கைகளை கட்டும்போது ஃபஸ்ட்டு இடது கை இருக்கணும், அதுக்கு மேலே தான் என்ன இருக்கணும், வலது கை இருக்கணும். ஃபஸ்ட்டு இடது கையை நெஞ்சின் மீது வச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் தான் வலது கையை என்ன பண்ணிடுங்க, அதுக்கு அந்த இடது கைக்கு மேலே வைக்கிறீங்க. ஓகேங்களா, இன்னொரு ஹதீஸ் இருக்கு. வாயில் பின் ஹுஜ்ர் அலி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, நசாயி தாரிமி அஹமதுலலாம் இடம்பெற்றிருக்கு. எப்படி நபி அவர்கள் தொழுகிறார்கள் என்று நான் கவனிக்கப் போகிறேன் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். நான் அவர்களை பார்த்தேன். அவர்கள் தொழுகைக்காக கிப்லாவை நோக்கி நின்றார்கள், தக்பீர் கூறினார்கள், தனது 2 கைகளையும் காதின் கீழ்ப்பகுதி வரை உயர்த்தினார்கள். பிறகு தனது வலது கையின் முன்கை, இடது கையின் முன்கை, மணிக்கட்டு, குடங்கை ஆகியவற்றின் மீது படுமாறு வைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கிப்லாவின் திசையை நோக்கி நின்றுருக்காங்க, தக்பீர் சொல்லியிருக்காங்க, 2 கையையும் உயர்த்தி காதோட கீழ்ப்பகுதி வரையும், ஓகேங்களா, தோல் புறத்தோட கொஞ்சம் தூரம், ஓகேங்களா, காதோடைய கீழ்ப்பகுதி வரையும் என்ன பண்ணிருக்காங்க, கையை உயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் வலது கையை வந்து வலது கையோட முன்கை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இடது கையோட முன்கை மணிக்கட்டு வரையும் என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஹதீஸ்லேன்னு பார்க்குறப்போ தொழுகைக்கு தக்பீர் பிறகு என்ன பண்ணாங்க, வலது கையை வந்து வலது கையோட முன்கையை வந்து இடது கையோட முன்கை, மணிக்கட்டு இருக்கு இல்லையா, மணிக்கட்டு இல்லைனாக்கா குடங்கை ஆகிய 3லும் என்ன பண்ணுறோம், படுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இடது கைக்கு மேலே தான் என்ன பண்ணணும், வலது கையை வைக்கணும். இடது கையோட மணிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, மணிக்கட்டு இல்லைனாக்கா குடங்கை, அந்த இடத்த தான் என்ன பண்ணணும், இந்த வலது கையை வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து முட்டியே பிடிச்சிருப்பாங்க, இடது கையோட முட்டியை வந்து வலது கையை வந்து பிடிச்சிருக்கா மாதிரி வலது முன்கையை தூக்கி அங்கே வச்சுருப்பாங்க இடது கை முட்டியில். ஸோ அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. வேணா வலது கையை வந்து என்ன பண்ணலாம், இடது கை மேலே சும்மா நார்மலாக வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இடது கை வச்சுட்டு அதுக்கு மேலே நார்மலாக வலது கையை என்ன பண்ணிடலாம், வைக்கலாமே தவிர நீங்கள் அந்த முட்டியை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஃபஸ்ட்டு தக்பீர் சொல்லணும், கைகளை உயர்த்தணும், நெஞ்சு மேலே கையை கட்டணும். அதுக்கப்புறம் நெஞ்சின் மீது தான் கையை கட்டணும், வேறு எந்த திசையிலையும் என்ன பண்ணக்கூடாது, கையை கட்டக்கூடாது. வலது கையோட முன்கை இருக்கு இல்லைங்களா, அது வந்து இடது கையோட முன்கை, மணிக்கட்டு இல்லைனாக்கா குடங்கை, இந்த 3 பகுதியில் என்ன பண்ணலாம், படுற மாதிரி வைக்கலாம் கைகளை. ஃபஸ்ட்டு இடது கை, அதுக்கப்புறம் தான் வலது கை வைக்கணும். அந்த வலது கை எங்கே படலாம் அப்படின்னா, இடது கையோட முன்கையிலையும் இடது கை முன்கையும் இல்லைனாக்கா இந்த மணிக்கட்டு அந்த இடத்துல படுற மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனாக்கா குடங்கை கிட்ட வச்சுக்கலாம். இல்லைனாக்கா வலது கையோட முன்கை வந்து இடது கையோட குடங்கை கிட்ட என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இதுவும் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, வலது கையை மேலே இடது கையை வச்சுக்கிட்டு வலது கையை சும்மா நார்மலாக என்ன பண்ணலாம், மேலே வைக்கலாம். இடது கையை நெஞ்சு மேலே வச்சுட்டு வலது கையை சும்மா அதுக்கு மேலே என்ன பண்ணலாம், வைக்கலாம், படுக்கிற மாதிரி. ஓகேங்களா, இதுதான். நெஞ்சின் மீது கைகளை கட்டிட்டோம். கட்டின பிறகு நம்ம என்ன துவா ஓதணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சனான்னு சொல்லிட்டு சுபஹானக அல்லாஹும்ம அப்படின்னு சொல்லிட்டு ஓதுவீங்க, அதுக்கு தகுந்த ஆதாரம் இல்லை. இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த துவாவில் வந்து சஹீஹான ஆதாரம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கும் சொல்லியும் காட்டியிருக்காங்க. புகாரில் இடம்பெற்றிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய, ஓகேங்களா, ஸ்பெல் ஆகும், ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், மக்ரிப், அல்லாஹும்ம நகீனி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது
மினத்தனஸ் அபியது மினத்தனஸ் அல்லாஹும்ம அக்ஸில் ஹதாயாய பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரது. இதோடைய பொருள், இறைவா, கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே வெகு தூரத்தை நீ ஏற்படுத்தியது போல் எனக்கும் என் தவறுக்கும் இடையே நீ தூரத்தை ஏற்படுத்துவாயாக. இறைவா, வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவது போல் என்னை என் தவறுகளில் இருந்து தூய்மைப்படுத்துவாயாக. இறைவா, தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் தவறுகளை கழுவி விடுவாயாக. அப்படிதான் இதோடைய பொருள். அந்த சனாக்கு ஓதுறதுக்கு பதிலாக அதுக்கு வந்து தகுந்த ஆதாரம் இல்லை, ஆனால் இதுக்கு வந்து சஹீஹான ஹதீஸ் இருக்குது. அப்படிங்கிறத பொறுத்தவரையும் இந்த துவாவை இனிமே ஓதக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கணும். இந்த துவாவுடைய அர்த்தங்கள் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற விதத்தில் தான் இருக்குது. இறைவா, என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிடும் நம்ம துவா கேட்போம் இல்லைங்களா, அது போல தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த துவாவுடைய பொருள் வாசகம் அமைஞ்சிருக்கு. இந்த துவாவை திரும்ப பார்க்கலாம். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம நகீனி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். அல்லாஹும்ம அக்ஸில் ஹதாயாய பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். நம்ம தொழுகையை துவக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தக்பீர் கட்டி நெஞ்சின் மீது கையை கட்டினோன்னா ஃபஸ்ட்டு துவாவை இது ஒன்று தான் ஓதணும். இந்த துவாக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அல்ஹம்து சூரா, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாக்கே போகணும். ஸோ இந்த ஒரு துவா இருக்குது, இதே போல் இன்னொரு துவாவும் இருக்குது. இது ரெண்டுமே ஆப்ஷன் தான். மற்றொரு துவா, வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அனா மினல் முஷ்ரிகீன இன்ன சொலாதி வ நுசூகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிஸாலிக உமிர்து வ அனா மினல் முஸ்லிமீன. அல்லாஹும்ம அன்தல் மலிகு லா இலாஹ இல்லா அன்த ரப்பி வ அனா அபுதுக ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنوبي جميعا إنه لا يغفر الذنوب إلا أنت واهدني إلى أحسن الأخلاق لا يهدي أحسنها إلا أنت واصرف عني سيئها لا يصرف عني سيئها إلا أنت لبيك وسعديك والخير كله في يديك والشر ليس إليك أنا بك وإليك தபாரக்த வ தஆலைத அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இது மிகப்பெரிய துவா. இந்த துவாவுடைய பொருள், இணை வைத்தவர்களில் ஒருவனாக நான் இல்லாமல் கட்டுப்பட்டவனாக வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி என் முகத்தை திருப்புகிறேன். என் தொழுகையும் என் இதர வணக்கங்களும் என் வாழ்வும் என் மரணமும் அகில உலகையும் படைத்த ரட்சிக்கும் இறைவனுக்கே உரியன, அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இவ்வாறு தான் ஏவப்பட்டுள்ளேன். கட்டுப்பட்டு நடப்பவர்களில் நானும் ஒருவன். இறைவனே, நீயே அதிபதி. உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு எவரும் இல்லை. நான் உனது அடிமை. எனக்கே நான் அநீதி இழைத்து விட்டேன். என் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டேன். எனவே என் குற்றங்களை அனைத்தையும் மன்னிப்பாயாக. உன்னை தவிர வேறு யாரும் குற்றங்களை மன்னிக்க முடியாது. நற்குணத்தின் பால் எனக்கு வழிகாட்டுவாயாக. உன்னை தவிர யாரும் வழிகாட்ட முடியாது. தீய குணங்களை விட்டும் என்னை காப்பாயாக. உன்னை தவிர யாரும் தீய குணங்களை விட்டும் காக்க முடியாது. இதோ உன்னிடம் வந்துவிட்டேன். அனைத்து நன்மைகளும் உன் கைகளிலே உள்ளன. தீமைகள் உன்னை சேராது. நான் உன்னையே சார்ந்துள்ளேன். உன்னிடமே சரணடைந்தேன். நீ பாக்கியமிக்கவன், உயர்ந்தவன். உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். உன்னை நோக்கி மீள்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் துவா வந்து அல்லாஹும்ம பாஇத் பைனி, இதுவும் ஓதலாம். இல்லை நான் அந்த துவா ஓதல, இந்த துவா ஓதலாம். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி, ரெண்டு துவா இருக்குது. இந்த ரெண்டு துவாவில் உங்களுடைய எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் மனனம் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஓதலாம். ஸோ தக்பீர் கட்டிட்டு நெஞ்சின் மீது கையை கட்டிட்டு அல்லாஹும்ம பாஇத் பைனி ஓதிட்டு அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹா போகலாம். இல்லை நான் அல்லாஹும்ம பாஇத் பைனி வந்து மனனம் செய்யலை, நான் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி இதை வந்து மனனம் செஞ்சுருக்கேன், இந்த துவாவை மனனம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த துவாவும் மனனம் செஞ்சுட்டு நீங்கள் இப்போ நான் அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு போகலாம். ரெண்டு துவாக்கில் ஏதாவது ஒன்று தான் ஓதணும். ரெண்டாவது நான் வந்து அதை மேலே
சின்ன துவாவாக இருக்கு இல்லைங்களா, அதோடைய பிக் மட்டும் நான் இந்த வீடியோவில் விசிபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தொழுகை முறையை பார்க்கும் வரை எப்படி தொழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ இந்த வீடியோவில் நல்லா விசிபிள் ஆகும். அதை கவனித்தாலே போதும். எப்படி கைகளை உயர்த்தணும், எப்படி நெஞ்சின் மீது கைகளை கட்டணும்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டும். நம்ம துவாக்கள் பார்த்தாச்சு, 2 துவாக்கள் பார்த்துருக்கோம். அதில் ஏதாவது ஒன்று ஓதுனா போதும். இந்த ஓதுன பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். புகாரிலையும் முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு. உபதார் அலி அறிவிக்கிறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு தொழுகை இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கண்டிப்பாக எல்லா தொழுகையிலையும் ஆரம்பமாக என்ன இருக்கணும்னா சூரத்துல் ஃபாத்திஹா தான் இருக்கணும். அந்த துவா ஓதிட்ட பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அல்ஹம்து சூரா ஓதணுமா அப்படிங்கிறத பார்த்தலாம். அறிவிப்பாளர் நுஜம் அல் முஜ்மிர் ஹாக்கிம்ல இடம்பெற்றிருக்கு. நான் அபூ ஹுரைரா அலி அவர்களை பின்பற்றி தொழுதேன். அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிவிட்ட பிறகு அல்ஹம்து சூராவை ஓதினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டியது போல் நான் உங்களுக்கு தொழுது காட்டினேன் என்று அபூ ஹுரைரா அலி குறிப்பிட்டார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு உதாரணத்துக்கு கிப்லாவின் திசையை முன்னோக்கிட்டோம். அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு நான் என் தோல் பூஜம் வரை கைகளை உயர்த்தி நெஞ்சின் மீது கைகளை கட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் இடது கையை நெஞ்சின் மீது வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் வலது கையை மேலே வைக்கிறேன். இடது கைக்கு மேலே வலது கையை வச்சுட்டு அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நகீனி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ் அல்லாஹும்ம அக்ஸில் ஹதாயாய பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத். இந்த துவா ஓதிட்டு அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் غيرில் மக்தூபி غيرில் மக்தூபி அலைஹிம் வலதால்லீன் ஆமீன். சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அப்புறம் நமக்கு துணை சூறாவா உங்களுக்கு எந்த துணை சூறா தெரியுதோ அது எது வேணாலும் ஓதிக்கலாம். நான் இதில் என்ன ஓதுறேன் அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த துவா பார்த்தீங்க இல்லைங்களா, இப்போ 4 ரக்காய் தொழுறோன்னா அதில் ஃபஸ்ட்டு ரக்காயத்துக்கு மட்டும்தான் அந்த துவா ஓதணும். முதல் ரக்காயத்தில் மட்டும்தான் அந்த துவா ஓதிட்டு அதுக்கப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹா அதுக்கப்புறம் துணை சூறா ஓதணும். ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது ரக்காயத்து போயிட்டோம், 3வது ரக்காயத்து 4வது ரக்காயத்துக்குலாம் போயிட்டோம் அப்படின்னா 2வது ரக்காயத்துலலாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தோடனே சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் துணை சூறா ஓதிட்டு அந்த மாதிரி போயிடலாம். முதல் ரக்காயத்தில் மட்டும்தான் ஆரம்பத்தில் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்லேயே இந்த துவா ஓதிட்ட பிறகு தான் சூரத்துல் ஃபாத்திஹாக்கே நம்ம வரணும். இப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனத்துடைய பொருள் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதோடைய பொருள் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அகிலம் அனைத்தையும் படைத்து ரட்சிக்கும் இறைவனுக்கே. அர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன். மாலிகி யௌமித்தீன். தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா உன்னே நாங்கள் வணங்கினோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எவர்களுக்கு பாக்கியம் புரிந்தாயோ அவர்களின் வழியில். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா உன்னே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம். நீ எவர்களுக்கு பாக்கியம் புரிந்தாயோ அவர்களின் வழியில் எங்களை நடத்துவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம். உன் கோபத்து ஆளானவர்களின் வழியும் அல்ல. வலதால்லீன். நெறி
கெட்டவர்களின் வழியும் அல்ல. நெறி கெட்டவர் அப்படின்னா வழி தவறியவங்கள மென்ஷன் ஆகுங்க. ஆமீன். அடுத்த லாஸ்ட்ல எண்டிங்னா நம்ம ஆமீன் சொல்லணும். இமாம் தொழுக வைப்பாங்க இல்லைங்களா, அவங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க. அப்போதைக்கும் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிச்சதுக்கப்புறம் இமாமும் சரி அவங்கள பின்தொடர்ந்து தொழுகிறவங்களும் சரி ஆமீன் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஹதீஸ் இருக்கு, புகாரில் இடம்பெற்றிருக்கு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலதால்லீன் என கூறும்போது நீங்கள் ஆமீன் கூறுங்கள். ஏனெனில் எவர் கூறும் ஆமீன் மலக்குகள் கூறும் ஆமீனுடன் ஒத்து அமைந்து விடுகிறதோ அவரது முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது நீங்க ஆமீன் சொல்றீங்க, உங்களுடைய ஆமீன் மலக்குமார்கள் கூறும் ஆமீனோட ஒத்து போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு இது மூலமா தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.